முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரம் என்றால் என்ன? முடக்கு ராசியால் ஏற்படும் விளைவு என்ன? முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரத்தை ஜாதகத்தில் கண்டுபிடிப்பது எப்படி? முடக்கு என்று தமிழ் சொல்லுக்கு முடங்கி போவது, அதாவது செயலிழப்பது என்பது பொருள். முடக்குவாதம் என்றால் என்ன? நடக்க முடியால் போவதல்லவா? அது போன்று முடக்கு ராசி என்பது ஒரு குறிப்பிட்ட பாவத்தை முடக்குவதாகும். முடக்கப்படும் பாவங்களால் அதன் ஆதிபத்திய காரத்துவம் பாதிக்கப்படும். எந்த ஒரு ஜாதகத்திலும் உயர்ந்த சுப அமைப்பை பெறும் இடம் என்றால் அந்த திரிகோண ஸ்தானத்தில் உயர்ந்த ஸ்தானமான 9ஆம் இடமாகும். அதேபோல் காலபுருஷத்துக்கு 9ஆம் வீடான தனுசு பாக்கியஸ்தானத்தை யோகத்தை அளவிடும். ஏற்கனவே குறிப்பிட்டது போல காலபுருஷன் 9ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகத்தில் மிக முக்கியமான இடம். அந்த இடத்தில் அகல உலகின் அதிபதி கேதுவின் நட்சத்திரமான மூலமும் புற உலகில் இன்பங்களை வாரி வழங்கும் சுக்கிரன் நட்சத்திரமான பூராடமும் அடுத்தடுத்து உள்ளன. இந்த இரு நட்சத்திரத்தின் நவகிரக அரசன் சூரியனை வைத்துத்தான் ஒரு ஜாதகத்தில் முடக்கு ராசியை கண்டுபிடிக்க வேண்டும். அது எப்படி? ஒரு ஜாதகத்தில் சூரியன் என்ற ராசியிலிருந்து சூரியன் பெற்றுள்ள நட்சத்திரத்திலிருந்து காலபுருஷன் 9ஆம் வீடான தனுசில் உள்ள மூலம் வரை எத்தனை நட்சத்திரங்கள் வருகிறது என்பதை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பின்பு அந்த எண்ணிக்கை காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான போராட்டத்தில் இருந்து ஆரம்பித்து அந்த எண்ணிக்கை முடிகிறதோ அந்த நட்சத்திரமே உங்களுக்கு முடக்கு நட்சத்திரம். அந்த ராசியை முடக்கு ராசி எனப்படும். சூரியன், உதாரணத்திற்கு சூரியன் துலா விசாக நட்சத்திரம் உள்ளார் என்று வைத்துக் கொள்வோம். விசாகம் 1, அனுஷம் 2, கேட்டை 3, மூலம் 4, மொத்தம் எண்ணிக்கை 4. புறா நட்சத்திரம் ஒன்றாக எண்ணி அதிலிருந்து 4ஆம் நட்சத்திரம் கணக்கிடவும். பூராடம் 1, உத்திராடம் 2, திருவோணம் 3, அவிட்டம் 4. இது அவிட்ட நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாகும். கும்ப ராசி முடக்கு ராசியாகும். அவிட்ட நட்சத்திர அதிபதி செவ்வாய் முடக்கு நட்சத்திராதிபதி எனப்படுவார். ரிஷ லக்கணமாக அமைந்த தொழில் ஸ்தானமாக கும்பராசி அமைந்து கும்பராசி இந்த முடுக்கு ஏற்பட்டால் வேலை பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். பதவியில் பெரிதாக ஏற்றமில்லாத நிலை, வேலை வேண்டாவிருப்பாக செய்வது, தொழில் நஷ்டம் அல்லது மந்தம் எதிர்பார்த்த அளவுக்கு இயலாத நிலை ஆகியவை கண்டிப்பாக இருக்கும். இதுவே முடக்கு ராசி 7ஆம் இடமான கடத்திர ஸ்தானத்தில் அமைந்தால் திருமண வாழ்வில் பிரச்சனை கொடுக்கும். அந்த பாவம் சார்ந்த காரத்துவம் ஆதிபத்திய பலன்கள் அடிபட்டு போகும். முடக்கு நட்சத்திர நாள் நடைமுறையில் இருந்து அன்று சுப நிகழ்ச்சியில் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தால் அதை தவிர்ப்பது நல்லது. முடக்கு நட்சத்திரம் புது முயற்சி தவிர்ப்பது நல்லது. இதுபோல் உங்கள் ஜாதி சூரியன் என்ற நட்சத்திரம் எண்ணி முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரத்தை நீங்களே கண்டுபிடிக்கலாம். ராசிகள் தேர்ந்தெடுக்க வேண்டும். 22 நட்சத்திரம் வருஷப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும். குறிப்பு: திதி சூன்யம், யோகம், கரணம், முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரம் போன்றவை ஜோதிடத்தின் உப விதிகளே. ஒரு ஜாதகத்தில் முதல் நிலையாக ஆதிபத்திய காரத்துவம், அது வாங்கிய நட்சத்திர சாரம் சுப அமைப்பை பெற்றுள்ள தான் பலன் உறுதியாக இறுதியில் அமையும். தசாபுதி கோச்சம் அவற்றை துல்லியமாக அளவிட உதவும்.